ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி. பொதுவாக அரை நெல்லிக்காய் டேரெக்டாக சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அதில் ஒரு சின்ன துவர்ப்பு சுவை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி எடுத்துக்கலாம். பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். தண்ணியோட குவான்டிட்டி நெல்லிக்காய் முழுகிற வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நெல்லிக்காவை சேர்த்ததும் நம்ம ஒரு பிளேட் போட்டு பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். 5-10 நிமிஷம் நல்லா கொதி விடணும். அப்போது நெல்லிக்காய் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு மேலே டைம் எடுக்காது. இப்போது நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நைஃப் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ அதை கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகும், பீசஸ் ஈஸியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காயோட தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணி நம்ம நல்ல தண்ணியாக ஊற்றினா குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நெல்லிக்காவை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆறின நெல்லிக்காயில் இருக்க சீடை மட்டும் எடுத்துட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். இப்போது நெல்லிக்காவை எல்லாம் பீசஸ் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்கனியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது தோல் சுருக்கம் ஆகாமல் பார்த்துக்கிறது. அப்புறம் விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. வயிற்று புண்ணு ஆற்றும். நெல்லிப்பொடி ஏதாவது ஒரு வகையில் நம்ம நெல்லிக்காவை டெய்லி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் அந்த அளவுக்கு சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது. அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சட்டியில் நமக்கு தேவையான அளவு கரும்பு சர்க்கரையோ இல்லைனா பனஞ்சர்க்கரையோ சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி எதுவும் வராத மாதிரி நல்லா ஃபைனாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். நெல்லிக்கனியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதோட துவர்ப்பு சுவையினால் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஃபோலிக் ஆசிட் நெல்லிக்காயில் நிறைய இருக்குது. ப்ரெக்னன்சி உமன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கனி நெல்லிக்காய். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஹோல் ப்ரெக்னன்சி டைம்லேயும் நெல்லிக்காய் எடுத்துக்கணும். ஆப்பிளை விட நெல்லிக்காயில் சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது. நெல்லிக்காய் பேஸ்ட்டும் சர்க்கரை தண்ணியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். பொதுவாக துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால சர்க்கரையை உங்களுக்கு தூக்கி காட்டாது. நம்ம எவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்வீட் பத்தாத மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம சால்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்க்கும் போது உங்களுக்கு சர்க்கரை நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க விட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வேக விடணும். உங்களுக்கு திரண்டு அல்வா மாதிரியே வரும். நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு ஒட்டாமல் வர்றதுக்கும் டேஸ்ட்டுக்காகவும் செல்ஃப் லைஃப்காகவும் நம்ம ஆட் பண்ணுறோம். ரொம்ப நிறைய நெய் தேவையில்லை. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் போதுமானது. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஒட்டாத மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அல்வாவை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை லேகியம்னு சொல்கிறத விட அல்வானே சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நெல்லிக்காய் ஜாம் மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிட்ற சப்பாத்தியில், தோசையில், நம்ம ப்ரெட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நமக்கு லைட்டாக துவர்ப்பு சுவை இருக்கும். ஆனால் ஒரு 1 or 2 days போயிடுச்சுன்னா அந்த துவர்ப்பு சுவையும் கம்மியாகி உங்களுக்கு நல்ல அல்வா டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.